அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுக்காக வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகைக்குள் நம்முடைய எல்லா தேவைகளையும், நம்முடைய எல்லா வேலைகளையும், நம்முடைய எல்லா தொழில்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ் அவனை வணங்குவதற்காக வேண்டி என்னை அழைத்து விட்டான் என்ற நோக்கத்தோடு உதுவோட இத்திகாஃபுடைய நியத்தோட நாமெல்லாம் அல்லாஹுடைய மாளிகைக்குள் அமர்ந்திருக்கிறோம். உண்மையில் நானும் நீங்களும் உலகத்தில் அமல் செய்கிறது, இபாதத்துக்கள் செய்கிறது, அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலேயும் நாளை அழிவே முடிவே இல்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி சந்தோஷத்தை அடைய வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் அமல் செய்கிறோம். குர்ஆனும் சொல்லுகிறது, فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் ஒரு மனிதன் அனுப்புறமான அளவாவது நலவான காரியங்களை செய்கிறானோ அதனுடைய பிரதிபலனையும் அவன் கண்டுகொள்வான். யார் ஒரு மனிதன் அனுப்புறமான அளவாவது பாவத்தை செய்கிறானோ அதனுடைய பிரதிபலனையும் அவன் கண்டுகொள்வான். அருமையானவர்களே, எனவே இந்த சொற்பமான உலகத்துடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துக்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும், நாம் செய்ய போகின்ற பாவங்கள் அது பெரும் பாவங்களாக இருந்தாலும், சிறிய பாவங்கள் கணக்கெடுக்க முடியாத பாவங்களாக இருந்தாலும், இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும், எங்கே இருந்த போதிலும் அந்த ரப்பை நாம் பயந்து வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பாவங்கள் அடியோடு இல்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வராத நல்ல அமல்கள், அதிகமாக செய்யக்கூடிய அந்த தன்மைகள், பழக்கங்கள் உண்டாகும். எனவே அன்பானவர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளையில் வந்திருக்கக்கூடிய நாம் ஆங்காங்கே சுவர்களிலே சாய்ந்து கொண்டு இருப்பதை விட முன்னால் இருக்கக்கூடிய சப்புகளுடைய இடைவெளிகளை நிரப்பிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இலகுவாக இருக்கும். கீழ் மாடிகளிலேயும் மேல் மாடிகளிலேயும் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய சப்புகளை நாம் பூர்த்தியாக ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதனுடைய கூலிகளை நமக்கு இந்த உலகத்திலே தரவில்லை என்றாலும் நாளை கியாமத்துடைய நாளையிலே தந்தை ஆகுவான். ஃபஆலுல் லிமா யுரீத். குர்ஆனும் சொல்லுகிறது, அந்த ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ்வின் மூலமாக படைக்கப்பட்ட மக்லூக் நாடியதை செய்ய முடியாதவர்கள். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக உங்களுடைய ரப்புடைய பிடி மிகவும் கடுமையானது. அந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயோ அல்லது நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலேயோ எங்களை பிடித்து விட்டால், எங்களுடைய நண்பர்களோ, மனைவியோ, பிள்ளைகளோ, நம்முடைய உறவுகளோ, நம்முடைய தொழிலோ, நம்முடைய பொருளோ எவராலும் எங்களை அந்த பிடியில் இருந்து பாதுகாக்க முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய பிடிகளை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல எங்களுக்கு சொற்பமான வாழ்க்கையை தந்திருக்கிறான். இன்றோ நாளையோ, இந்த நிமிடமோ அடுத்த நிமிடமோ இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் மௌத்தாக இருக்கிறோம். நானும் நீங்களும் மௌத்தாக வந்திருக்கிறோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை நீடூடி காலமான வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்துடைய வாழ்க்கை மக்களை ஏமாற்றக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து செல்வங்களும் மனிதர்களுடைய பார்வைக்கு அலங்கரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனும் சொல்லுகிறது, அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்துடைய சொத்து செல்வங்கள், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த உலகத்துடைய அலங்கார பொருள். ஒரு மனிதனுக்கு சொத்து இல்லை என்றால் அவன் பிச்சைக்காரன் என்று சொல்லப்படுகிறான். ஒரு மனிதனுக்கு செல்வம் இல்லை என்றால் அவன் ஏழை என்று சொல்லப்படுகிறான். ஒரு மனிதனுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்றால் அவர்கள் மலடர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் பாவிக்கிற சொத்தும், நாம் பாவிக்கிற பொருளும், நாம் பெற்றெடுத்த குழந்தையும் இந்த உலகத்துடைய அலங்கார பொருள். இந்த அலங்கார பொருள் எதுவரைக்கும்? நானும் நீங்களும் மௌத்தாகும் வரைக்கும் தான். இந்த உலகத்துடைய நிம்மதி, சந்தோஷம், இன்பம் இதுவரைக்கும் நானும் நீங்களும் மௌத்தாகும் வரைக்கும் தான். எப்பொழுது நாம் இந்த உலகத்துடைய நிம்மதி, சந்தோஷம், நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள நிம்மதி சந்தோஷத்துக்காக எங்களை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் நாம் விரும்பக்கூடிய நிம்மதி சந்தோஷத்தை தருவார் நிச்சயமாக.
அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சொற்பமான உலகத்துடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக எங்களை நாம் தயார்படுத்த வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நாளை என்று என்பதற்காக நீங்கள் எவைகளை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் உற்று நோக்குங்க. நாளைக்கு என்று நாம் எவைகளை முற்படுத்தி வைத்திருக்கிறோம்? நாளை என்னுடைய பிள்ளை ஏனையோர்களிடத்தில் கையேந்த கூடாது, என்னுடைய பிள்ளை பாதையிலே வீடு இல்லாமல் தங்கக்கூடாது, என்னுடைய பிள்ளை ஏனையோர்களுடைய வார்த்தை பிச்சைக்காரன் என்ற வார்த்தைக்கு ஆளாக கூடாது என்பதற்காக உலகத்தில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், வானாம் என்று சொல்லல. வீடு கட்டுங்க, வாகனம் வாங்குங்க, சொத்து செல்வங்களை சேருங்க. ஆனால் நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நாம் என்ன தயாரிப்பை செய்திருக்கிறோம்? நாளை நான் மரணித்து விட்டால் நான் இப்பொழுது என்னுடைய வாகனம், என்னுடைய வீடு, என்னுடைய உடல், என்னுடைய உறுப்பு, என்னுடைய உடுப்பு, ஆடை என்றெல்லாம் நம்முடைய மனைவிமார்கள், என்னுடைய ஆபரணங்கள், என்னுடைய நகைகள், என்னுடைய சொத்து செல்வங்கள் என்றெல்லாம் பாவிக்கின்றார்களே, நாளை மௌத்தாகினால் எங்களோட உடலோடு ஒட்டிருக்கக்கூடிய ஆடைகளும் ஆபரணங்களும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. எந்த அளவுக்கு எங்களுக்கு எது சொந்தம் இல்லை என்றால் 60 வருடங்கள், 70 வருடங்கள், 40 வருடங்கள், 30 வருடங்கள் அன்பான வார்த்தை கொண்டு எங்களை அழைப்பதற்காக எங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அழகான பெயரை சூட்டினார்களே, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆயிஷா, ஃபாத்திமா என்றெல்லாம் இன்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதே, இந்த பெயரும் எங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போய்விடும் நம்முடைய உடலில் இருந்து ரூஹு கலட்டப்பட்டதன் பின்னால். அப்துல்லா மரணித்து விட்டார் என்றால் யாரும் அப்துல்லாஹுடைய வீட்டுக்கு போறேன் என்று சொல்ல மாட்டார்கள். மாறாக நான் ஜனாசா வீட்டுக்கு போகிறேன். எங்களோடு 60 வருஷம் ஒட்டியிருந்த மனைவியும் கூட இந்த மாப்பிள்ளையுடைய உடலை எப்பொழுது நீங்கள் சுமந்து செல்வீர்கள் என்று கேட்க மாட்டார். மாறாக மையத்தை எத்தனை மணிக்கு நீங்கள் அடக்கம் செய்ய போகிறீர்கள், நம்முடைய குழந்தை கூட பாப்பாவுடைய உடலை நீங்கள் எத்தனை மணிக்கு குளிப்பாட்டுவீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். நம்முடைய பிள்ளைகளும் கேட்கும், ஜனாசாவை எத்தனை மணிக்கு நாம் குளிப்பாட்ட வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய நண்பர்களோ உறவுகளோ யாராக இருந்தாலும் நம்முடைய உடலில் இருந்து ரூஹு கலட்டப்பட்டதற்கு பின்னால நம்முடைய ஆடைகள் கலட்டப்படுவது போல நம்முடைய சொந்த பெயரும் கலட்டப்பட்டு அந்த உடலுக்கு மையத் என்ற பெயர் சூட்டப்படும் என்றால் எங்களுக்கு உலகத்தில் என்ன சொந்தம் இருக்கிறது? உலகத்தில் நமக்கு சொந்தம் நாம் உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், இபாதத்துக்கள், நாம் தொழுத தொழுகைகள், ஓதின குர்ஆன்கள், செய்த திக்ருகள், கொடுத்த தர்மங்கள், செய்த நல்ல பழக்க வழக்கங்கள், பேசின நல்ல வார்த்தைகள், பார்த்த நல்ல விடயங்கள், கேட்ட நல்ல செயல்கள். நாளைய கியாமத்துடைய நாளையில சில நரகவாதிகள் நரகத்துக்கு நுழைவிக்கப்பட்டதன் பின்னால சிலர்கள் யோசிப்பாங்களாம், சிலர்கள் சொல்லுவாங்களாம், நாம் சேர்ந்த நண்பர்கள் சரியில்லை, எங்களை வழிநடத்திய தலைவர்மார்கள் சரியில்லை, எங்களுக்கு புத்தி சொல்லி தந்த தலைவர்மார்கள் நல்லவர்கள், அதாவது எங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் சரியில்லை சொல்லுவாங்க. وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا. யா அல்லாஹ், நாம் நம்முடைய தலைவர்மார்களுக்கு, எங்களுடைய பெரியவங்களுக்கு நாங்க வழிபட்டு நடந்தோம். யா அல்லாஹ், இவங்க நல்லதை சொல்லித்தரல, நல்லதை எங்களுக்கு காட்டித்தரல, நல்ல பழக்க வழக்கங்களை எங்களுக்கு பழக்கல்ல, எங்களுக்கு நீ இவர்கள் எல்லாரும் எங்களை நேரான வழியில கொண்டு போக சேர்க்கல்ல, பாவத்தை சொல்லி தந்தாங்க, தீமையை சொல்லி தந்தாங்க, வழிகேடான விஷயங்களை சொல்லி தந்தாங்க. ரப்பனா ஆதிஹிம் லிஃபைனி மினல் அஸாப், அவர்களுக்கு நீ அதாப கொடுத்துறியா அல்லாஹ். எப்படி அதாபு? பன்மடங்கா ஆக்கி கொடு. கண்ணியமான பெற்றோர்களே, இன்றைக்கு நாங்க நம்முடைய பிள்ளைகளோட இரக்கம் அன்பு, நம்முடைய மனைவியோட இரக்கம் அன்பு, நம்முடைய தாய் தந்தையர்களோட சகோதர சகோதரிகளோட இரக்கம் அன்பு, மார்க்கத்தை இஸ்லாத்தை காட்டி கொடுக்கல, நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கல, ஹலால் ஹராம பேணி நடக்கக்கூடிய பழக்கத்தை சொல்லி கொடுக்கல. ஏண்ட புள்ள சுகமாக வாழட்டும், இன்பமாக வாழட்டும்,
என்னுடைய மனைவி சுகமாக இருக்கட்டும், இன்பமாக வாழட்டும். துனியாவை காட்டினோம், துனியாவுடைய மோகத்தை காட்டினோம், துனியாவுடைய இன்பத்தை காட்டினோம். ஆகிரத்தை சொல்லிக் கொடுக்கல, ஆகிரத்துடைய பெருமதியை சொல்லிக் கொடுக்கல. அதாவது இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களுடைய பெருமதிகளை, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை ஒன்றையுமே சொல்லிக் கொடுக்கல. நாங்க எவ்வளவுதான் துனியாவை திறந்து கொடுத்தாலும் நாளை மௌத்துக்கு பின்னால நம்முடைய பெற்றோர்கள் எங்களை மாற்றி கொடுப்பாங்க, நம்முடைய மனைவி மாற்றி கொடுப்பா, நம்முடைய சகோதர சகோதரிகள் மாற்றி கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, பெற்றோர்களும் இதில் அடங்குவாங்க. எங்களோட உம்மா வாப்பா எங்களுக்கு இதை சொல்லி தரலையே, எங்களுக்கு நேரான வழியை சொல்லி தரலையே. ஹலாலோ ஹராமோ எங்கட பிள்ளைகள் சம்பாதிச்சுட்டு வந்தா, ஏதாவது பொருளை கொண்டு வந்தா, இது எங்கால வந்தது, யாரு தந்தது, எங்கால எடுத்தா கேட்கறதுக்கு நாங்க தயார் இல்லை. அது எப்ப கேட்கிறோம் தெரியுமா? அதை சாப்பிட்டு மலமாக மாறி பல வருஷங்கள் பல மாதங்களுக்கு பின்னால அன்று கொண்டு வந்த பொருள் நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க, அது ஞாபகம் வந்தால் கேட்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில் எங்களை மாட்டி கொடுப்பாங்க. இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் சொல்லுவாங்க, وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. நாங்க உலகத்துல வாழுகின்ற பொழுது நாங்க நல்லதை கேட்டு இருந்து அதை நாங்க எங்களை புத்திக்கு எடுத்து நாங்க நல்ல முறையில வாழ்ந்திருந்தால் நாங்க அந்த நரகத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோமே. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சொற்பமான உலகத்துடைய வாழ்க்கையை நல்லதை கேட்கணும், நல்லதை கிரகிக்கணும், நல்லது சிந்திக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நாங்க கொண்டு வரணும். அப்படி நாங்க கொண்டு வந்துட்டோம்டா, நம்முடைய வாழ்க்கையில நாங்க அந்த அமலை செஞ்சிட்டோம்டா, இந்த உலகத்துல நாங்க கேவலப்படுத்தப்பட்டாலும் மக்களால, இந்த உலகத்துல நாங்க இழிவாக கருதப்பட்டாலும் மக்களால, நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு உயர்தரமான அந்த அந்தஸ்தை தருகின்ற பொழுது கேவலப்படுத்தினவர்கள் நம்முடைய அந்தஸ்துக்களை பார்த்து கை செய்தப்படுவார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒவ்வொருத்தர்களும் யோசிப்போம், இந்த வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் நடக்குது. அந்த பாவத்துக்குரிய, அந்த பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஏற்பாடுகளை நான் செஞ்சிருக்கிறேனா? ஏன் உலகத்தில் நான் சோதிக்கப்படுகிறேன்? அல்லாஹ் ஏன் என்ன சோதிக்கிறான்? வியாபாரம் நடக்கலண்டா எங்களுக்கு பல யோசனை. ஏன் என் கடையில வியாபாரம் நடக்குது இல்லை? எனக்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய நடத்தைகள் பிழையா? இல்லை என் கடையில் இருக்கக்கூடிய அந்த ஷோரூம் பிழையாக இருக்குதா? என் கடையில் உள்ள பொருளுடைய அந்த அதாவது வர்ணனைகள் பிழையாக இருக்குதா? எவ்வளவு ஐடியாக்களை போடுறோம் இன்றைக்கு. இதே மாதிரி நாங்க யோசிக்கணும், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோதனை வருவது? என் மனைவி எனக்கு கட்டுப்படுவா இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு கட்டுப்படுறாங்க இல்லை, என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, ஒன்றே ஒன்றுதான், நானும் நீங்களும் அந்த ரப்புக்கு முழுமையாக கட்டுப்படல, ரப்புடைய கட்டளைகளை நாங்க சரியாக செய்யல. நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் நடக்குது. அது சிறிய பாவங்களோ பெரும் பாவங்களோ என்னமோ நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்குது. அதனால தான் சோதனை. யார் உலகத்துடைய வாழ்க்கையில கடக்கெடுக்க முடியாத பாவங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு 3 விதமான சோதனைகள் உலகத்திலே இருக்கும். கணக்கெடுக்க முடியாத பாவம். உதாரணமாக, தொழிலாளி முதலாளி என்று வாழ்கிறோம். தொழிலாளிக்கு முதலாளி தேவையில்லாம ஏசிட்டார், அவருடைய மனதும் நொந்துட்டு. இல்ல முதலாளிக்கு தொழிலாளி ஏதோ மாற்றம் செஞ்சிட்டாரு, உம்மா வாப்பாக்கு பிள்ளைகள் ஏசிட்டாங்க, என்னமோ கணக்கெடுக்க முடியாத பாவம். இதெல்லாம் யாரப்பா கணக்கெடுக்கிறது? அதுதான் எங்கட வார்த்தை. நான் உம்மாக்கு ஏசிட்டேன், என் கோபத்துல என் உம்மா கணக்கெடுக்க மாட்டா, இதுதான் பிள்ளையுடைய எண்ணம். ஆனா உம்மாட உள்ளம் நொந்ததா இல்லையா ரப்புக்கும் அந்த தாய்க்கும் மட்டும் தெரியும். ஏதோ ஒரு மனிதனுடைய சொத்தை அபகரிச்சுட்டேன் தேவையில்லாம, ஒரு வியாபாரத்துக்காக வந்த ஒரு தொழில், அதாவது சாமான் எடுக்க வந்தவருடைய பணத்தில் இருந்து ₹1 பணத்தை நான் ஒரு தேவையில்லாம நான் எடுத்துட்டேன், அதுவும் பாவம்.
நாங்க நினைக்கிறோம் அது எங்களோட லாபம் என்று. ஏதோ கணக்கெடுக்க முடியாத, சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்க, கணக்கெடுக்க முடியாத பாவங்களை யாரு செய்கிறார்களோ, பெரும்பாவம் அல்ல, விபச்சாரமோ கொலையோ வேற இந்த மதுவோ, இதுவல்ல, கணக்கெடுக்க முடியாத பாவங்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் 3 விதமான சோதனைகளை கொடுப்பான். ஒன்று, சொத்து செல்வங்கள், வீடு வாசல், வாகன வசதி, புள்ள குட்டி எல்லாம் இருக்குது, அவருக்கு எந்த குறையும் இல்லை. உலகத்துடைய வாழ்க்கையில் யாரும் எந்த குறை சொல்றதுக்கும் இல்லை. நினைச்சதை சாப்பிட்றாரு, நினைச்ச பிரயாணம் செய்யறாரு, மாஷா அல்லாஹ். மக்கள் எல்லாம் பேசுறாங்க, இவருக்கு என்ன பிரச்சனை, சாமான் விலை கூடினால் என்ன, சாமான் விலை குறைஞ்சால் என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்களால பேசப்படுகிறாரு. ஆனா இவருடைய வாழ்க்கையில கணக்கெடுக்க முடியாத பாவங்கள் நடக்குதா, முதலாவது கொடுக்கிற சோதனை உள்ளத்தில் உள்ள நிம்மதி அல்லாஹ் கலட்டிடுவான். நிம்மதி இல்லை. சொத்து செல்வம் எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்லை. யோசிங்க, நேற்றைய தினம் நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நானும் மனைவியும் பிள்ளைகளும் தான் 4 சுவருக்கு மத்தியில இருந்து யாரை பத்தியோ புறம் பேசினோம், பாவம். யாரை பத்தியோ கோல் சொல்லிட்டோம் போன் மூலமாக, பாவம். யாரை பத்தியோ படுதூறு கட்டிட்டோம், பாவம். நான் வேற யார்கிட்டையும் சொல்லல, என்ன மனைவி கிட்ட பேசினேன், பாவம். இதுவும் பாவம் தான். சோதனை வந்துட்டா நாங்க யோசிக்கணும், ஏதோ ஒரு பாவமான வார்த்தையோ பார்வையோ சிந்தனையோ என் உள்ளத்தில் என் உடலால நடந்துட்டு. 2வது சோதனை, நீங்க நிம்மதியை தேடி எங்கதான் போனாலும் உங்களை நோக்கி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். நிம்மதியை தேடி நீங்க எங்கதான் போனாலும், எங்கதான் போய் ஒளிஞ்சாலும் உங்களை நோக்கி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். 3வது சோதனை, உங்களோட வாழ்க்கையில உள்ள அன்றாட அமல்கள், இபாதத்துக்கள் விடுபட்டு கொண்டு இருக்கும். இமாம் ஜமாத்தோட தொழுதேன் வளமையாக, இன்றைக்கு சுபகுடைய தொழுகை உதாரணமாக எனக்கு இமாம் ஜமாத்து கிடைக்கல. இப்ப யோசிங்க, நேற்றிலிருந்து இந்த சுபகு வரைக்கும், நேற்றைய சுபகுலிருந்து இன்றைய நாள் சுபகு வரைக்கும் என் வாழ்க்கையில என்னமோ நடந்துட்டு, அதனால இமாம் ஜமாத் இல்லை. தஹஜ்ஜுத் தொழுதேன், இன்றைக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை கிடைக்கல. சூரா தஹஃப் வளமையாக ஓதுவேன், இன்றைய நாள் ஓத கிடைக்கல, என்னமோ நடந்துச்சு. அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் சொல்லுது, ஃபகுல்லன் நகதனா பிதன்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா வமின்ஹும் மன் அகதத்ஹு ஸைஹா வமின்ஹும் மன் கஸஃப்னா வமின்ஹும் மன் அக்ரக்னா ஃபமா கான அல்லாஹு லியظلمஹும் வலக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمூன். யாரும் மனதில் நினைச்சு கொள்ளவானாம் ரப்பு அநியாயம் செய்யறான் என்று. இன்னல்லாஹ லா யظلمு மிஸ்கால தர்ரா, அணு அளவு கூட அல்லாஹுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யும் அல்லாஹுடைய நாட்டத்தில் இல்லை. அணு அளவு கூட நாட்டத்தில் இல்லை. நாளை கியாமத்துடைய நாளையில கெட்டவர்கள் அவர்களுடைய கையில பட்டோலை கொடுத்த உடனே சொல்லுவாங்களாம், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த கிதாப் ஏன் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இதுல சின்னதையும் விட்டதில்லை பெரியதையும் விட்டதில்லை, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. சின்ன பாவமும் எழுதப்பட்டு, பெரிய பாவமும் எழுதப்பட்டு, ஒன்றையும் அல்லாஹ் விட்டது கிடையாது. அதே தொடர்ல ரப்பு என்ன சொல்றான் தெரியுமா, வலா யظلمு ரப்புக அஹதா, உங்களை யாருக்கும் உங்களோட ரப்பு அநியாயம் செய்ய மாட்டான். அநியாயம் யாரு செய்யறது? நான் செய்யற பாவம் அநியாயத்தை இறக்குகிறது, நான் செய்யற பாவம் அநியாயத்தை கொண்டு வருவது. பூமியிலிருந்து எது வானத்தை நோக்கி என்ன செல்கிறதோ அதற்குரிய பிரதிபலன் பூமியை நோக்கி வருவது. அதனால ரப்பு அநியாயம் செய்றவன் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதர்களையும் அவரவர்களுடைய பாவத்தை வைத்து நாங்கள் பிடிப்போம். ஆத் சமூதுடைய கூட்டம் என்ன சொன்னாங்க, வகாலு மன் அஷத்து மின்னா குவா, அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தான். இப்ப அப்படித்தானே, சொத்து வந்தா ரப்ப மறந்தாச்சு, சொத்து வந்தா அல்லாஹ்வுடைய கடமையை மறந்தாச்சு, சக்தி இருந்தா அல்லாஹ்வை மறந்தாச்சு. எனக்குள்ள சக்தி, எனக்குள்ள தைரியம், எனக்குள்ள சொத்து, எனக்குள்ள அறிவு, எனக்குள்ள பட்டம், எனக்குள்ள பதவி யாரால் அப்பா ஏலும்? என்ன விட்ட ஆள் இல்ல. அப்படித்தான் எங்கட எண்ணம். அல்லாஹ் பாதுகாக்கும். என்ன விட்ட ஆள் இல்ல. எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனாக இருந்தாலும் ஆத் சமூதுடைய கூட்டம் ஒவ்வொரு வரலாறுகளை பாருங்க, கல்லு மலைகளை கையால கொடைஞ்சி அவங்களோட இருப்பிடங்களை செஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட சக்தி உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள்? அந்த அளவுக்கு பலசாலிகள்.
ஆனா ரப்பு கொடுத்த பலத்தை அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில பயன்படுத்தல. சின்ன ஒரு காத்தால் அல்லாஹ் அழிச்சான், சின்ன ஒரு காத்தால் அழிச்சான். அனரப்புக்குமுல் ஆலா ஹர்ரா என்று சொல்லக்கூடிய மலை குன்றி மேல, மிஸ்ர் நாட்டில் இருக்கக்கூடிய மலைக்கு மேல அந்த ஃபிரௌன் அவங்களோட கூட்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவனுடைய சொத்து பலம், ஆயுத பலம், அவருடைய படபலம் எல்லாம் இருந்துச்சு. அவனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருந்தான். என்ன சொன்னான்? அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களோட உயர்ந்த ரப் என்று சொன்னான். அல்லாஹ் நீர்ல மூழ்கடிக்க இல்லையா? காரூன், குர்ஆன் சொல்லுது இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. அந்த அளவுக்கு காரூன் சொத்துக்காரன் என்று குர்ஆனில் அல்லாஹ் வர்ணிச்சு சொல்லக்கூடியவன். அந்த காரூன் சொத்து செல்வங்களை வச்சு மமது அடிச்சான், பெருமை அடிச்சான். அந்த காரூனையும் அந்த காரூனுடைய எல்லாத்தையும் அல்லாஹ் பூமியில முழுங்க வைக்கலையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? சுருக்கமாக அவர்களுடைய பாவங்களை வச்சு நாங்க பிடிப்போம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நாங்க வருவோம் கடைசி நிலைமைக்கு. இவ்வளவு வருடங்கள் நான் வாழ்ந்துட்டேன். அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு அருட்கொடைகளை, அல்லாஹ் தந்த நியாமத்துக்களை நான் அனுபவித்துட்டேன். அல்லாஹ் என்ன மடையனாக ஆக்கல்ல, அல்லாஹ் எனக்கு நரம்ப சுருக்க வைக்கல, என்ன அல்லாஹ் பலகீனமானவனாக வைக்கல, அல்லாஹ் என்ன ஏழையாக வைக்கல. வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. 5 ரூபாய் சம்பாதிக்கிறவர் யோசிக்க கூடாது நான் ஏழண்டு. அல்லாஹ் ஏற்பாடு செஞ்ச ரிஸ்க் அல்லாஹ் தந்து தான் ஆகிறான். என்னை விட அவங்க 5 கோடி சம்பாதிக்கிறாங்களே, அவர் பணக்காரன், நான் ஏழை. அப்படி அல்ல. அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்றதுதான் ஒரு மனிதனுடைய நிலப்பாடாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவ்வளவு நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். இதை நான் அனுபவித்துக் கொண்டு, அவன் பொருளை பாவிச்சு கொண்டு, அவன் தந்த மூச்சை பாவிச்சு கொண்டு, அவன் தந்த பார்வைகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் பாவிச்சு கொண்டு அந்த ரப்புக்கு நான் நன்றி கெட்டவனாக நடக்கிறது, அது சரியா பிழையா என்பதை நீங்க யோசிச்சு கொள்ளும். நான் செய்யறது சரியா பிழையா? எனக்கு ஒருவர் உபகாரம் செஞ்சா அவருக்கு நன்றி செலுத்துறது ஒரு மனிதனுடைய பண்பாடு, கடமை. அத மாதிரி நான் அந்த ரப்புடைய நியமத்துக்கள் அனுபவித்துக் கொண்டு அவனை மறந்து வாழ்றது, பாவத்தை செஞ்சு கொண்டு அந்த நியமத்துக்களை பாவிச்சு கொண்டிருக்கிறது, அது சரியா பிழையா என்பதை நாங்கள் உணர்வோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில அல்லாஹ் ஒரு போதிலும் மாற்ற மாட்டான் என்ற குர்ஆனுடைய வசனம். எனவே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், நல்ல அமல்கள் செய்வோம், எல்லா பாவமான காரியங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். பாவத்துக்கு உதவி செய்வது, பாவத்துக்கு செலவழிப்பது, பாவத்துக்கு சாட்சி பேசுறது, பாவத்துக்கு ஒத்தாசையாக இருக்கிறது, பாவம் செய்தவர்களை ஒழிப்பது, பாவம் செய்தவர்களுக்கு கருணை காட்டுவது, இப்படியான விடயங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து அவர்களுக்கு நேரான வழிகளை சொல்லிக் கொடுப்போம், நல்ல வழிகளை காட்டிக் கொடுப்போம், நல்லவர்களோடு சேர்த்துக் கொடுப்போம். அந்த ரப்புல் ஆலமீனை இருளிலோ பகலிலோ வெளிச்சத்திலேயோ இருட்டிலேயோ தனிமையிலேயோ கூட்டாக எங்கே இருந்த போதிலும் பயந்து வாழக்கூடிய மக்களாக நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நண்பர்கள், அதோடு நாங்களும் ஆகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் நியத்துக்களை கபூல் செய்து அந்த ரப்புல் ஆலமீனை தக்வாவோடு இறையச்சத்தோடு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சொற்பமான உலகத்துடைய வாழ்க்கையில நீ விரும்பக்கூடிய பிரகாரம் நம்முடைய பணத்தை, நம்முடைய சக்தியை, நம்முடைய புத்திகளை, நம்முடைய உடலை எல்லாத்தையும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. எல்லா ஹலாலை பேணி நடக்கக்கூடிய மக்களாக கபூல் செய்வாயாக. எல்லா பாவமான காரியங்களை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. பார்வைகளாலேயோ சிந்தனைகளாலேயோ செவிகளாலேயோ இவைகளால பாவங்கள் நடைபெறாமல் அனைத்து நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு முந்தியவர்களாக மண்ணறையில் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவங்களோட கபறுகளை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்குவாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக வீடுகளிலும் வைத்தியசாலையிலும் இருக்கிறாங்களோ அவங்களோட நோய்களை குணப்படுத்தி உடல் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பாயாக. கடன்கள் இல்லாத வாழ்க்கைகளை தாயா அல்லாஹ், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைகளை தாயா அல்லாஹ், நோய் நொம்பலங்கள் இல்லாத வாழ்க்கைகளை தாயா அல்லாஹ், பொறுமையான வாழ்க்கைகளை தாயா அல்லாஹ். இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. முஸ்லிம்களுடைய உடைமைகள், உரிமைகள், சொத்து செல்வங்கள் அனைத்தையும் நீ பாதுகாப்பாயாக. குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்டதிட்டங்களை பாதுகாப்பாயாக. ஷரீஅத்துடைய சட்டதிட்டங்களை 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.